மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணிலே. பாவம் கையில் நேத்து நைட்டு ஃபுல்லா வயிறு வலியில எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா. பத்தாததுக்கு நான் வேற அவளை டென்ஷன் பண்ணி அழ வச்சுட்டேன். நேத்து நைட்டு ஃபுல்லா அழ வச்சதுக்கு என் புலிக்குட்டியே இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா சந்தோஷமா வச்சுக்கணும். கையல் என் அப்பதா கிளி நில்லிலே எங்களே வார எங்க வரியா? யார் ரூம்ல நீ வந்து நின்னுகிட்டு என்ன எங்க வரேன்னு கேட்டுக்கிட்டு இருக்க? எங்க வருவாங்க? தூங்க தான் வரேன். ஆமா, நீ இன்னும் தூங்காம எங்க ரூம்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? போ போய் முதல்ல நேரம் காலத்தோட மாத்திரையை போட்டு தூங்கு போ. கிளி நான் மாத்திரையை போட்டு தூங்குறது இருக்கட்டும்ல, நீ முதல்ல போர்வை எடுத்துக்கிட்டு வெளியே போய் தூங்குலே. எது? நான் வெளியே போய் தூங்கணுமா? அப்பதா நான் எதுக்கு வெளியே போய் தூங்கணும்? கேனா உன் பொண்டாட்டி மாசமா இருக்காளே. இது என்ன வம்பா போச்சு? என் பொண்டாட்டி மாசமா இருந்தா அதுக்கு நான் எதுக்கு அப்பதான் வெளியே போய் தூங்கணும்? கிளி அப்படிதாமலே, பொண்டாட்டி மாசமா இருந்தா பொண்டாட்டி பக்கத்துல எல்லாம் தூங்கப்படாது, தனியா தான் தூங்கணும் அப்படின்னு டாக்டர் சொன்னாரா? டாக்டர் சொல்லல, இந்த அப்பதான் சொல்றேன். இங்க என் மருமக மாசம் ஆயிட்டா, உன் வேலை முடிஞ்சு போச்சு, நீ போர்வையும் தலையான எடுத்துட்டு வெளியே போய் தூங்குலே. எது? வேலை முடிஞ்சு போச்சா? அப்பத்தான் பார்க்க மாட்டேன், அடுத்து மண்டே உடைச்சிருவேன். ஒழுங்கு மரியாதை வெளியே போயிரு சொல்லிட்டேன். இலே இங்க நாளே வெளியே போக மாட்டேன், நான் என் மருமக கூட தான் தூங்குவேன், நீ தான் வெளியே போய் தூங்கணும். இந்த போர்வையும் தலைவான எடுத்துக்கிட்டு வெளியே போய் தூங்குலே. அப்பதான் உனக்கு என்ன ஆச்சு? இப்ப எதுக்கு என்ன வெளியே போய் தூங்க சொல்லிக்கிட்டு இருக்க? கையல், இந்த அப்பதாக்கு என்னாச்சு? நீ மாசமா இருக்கின்ற சந்தோஷத்துல மென்டல் ஆயிடுச்சா? இந்த அப்பதா படிக்க வெளியே போய் படு வெளியே போய் படுன்னு சொல்லிட்டு இருக்க, நீயும் பாத்துட்டு சும்மா நிக்கிற. ஐயோ அப்பதா விடுங்க அப்பதா, அவர் பாவம். இடி மருமவளே, என்ன பாவங்கிற? இம்பட்டு நேரம் உனக்கு விவரம் சொன்னா இல்லையா? எல்லாத்தையும் கேட்டுப்பட்டு இப்ப கடைசியில புருஷனுக்கு பாவம் பாக்குறியாக்கு? யார்டி மருமவளே, இதுக்கப்புறம் புருஷனுக்கு பாவம் பார்க்க கூடாது, இதுக்கப்புறம் நமக்கு புள்ளதான் முக்கியம். இந்த மாதிரி நேரத்துல கவனமா இருக்கணும், இந்த பையனுக்கு படுக்க வச்சு சரிப்பட்டு வராது. ஏன் நான் என்ன அவளை கடிச்சு தின்றுவனா? அப்பதா எதுக்கு இப்ப தேவையில்லாம இவ்வளவு பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு புரியாதுலே, ஆனா என் மருமவளுக்கு எல்லாம் நல்லா விவரமா இதுக்கப்புறம் எப்படி இருக்கணும்னு எல்லாம் புரியறாப்புல சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன சொல்லி கொடுத்த? புருஷனை எப்படி வெளியே துரத்துறதுன்னா? கிளி உன்னை வெளியே துரத்தலாம் இல்லலே, வெளியே போய் தூங்கிட்டு தானே சொல்றேன். அதான் எதுக்குன்னு கேக்குறேன். கிளி அவ வயித்துல உன் புள்ள வளருதுலே. ஆமா வளருது. இப்ப யாரு இல்லன்னா? உன் புள்ள இப்போ உன் பொண்டாட்டி வயித்துல நல்லபடியா வளரணும் இல்ல? ஆமா வளரணும். அதுக்கு இப்ப என்ன? கிளி அதுக்கு தாமலே சொல்றேன், உன் புள்ள உன் பொண்டாட்டி வயித்துல நல்லபடியா வளரணும்னா நீயும் உன் பொண்டாட்டி ஒன்னா தூங்கப்படாதுலே, நீ போய் வெளியே தூங்குப்போ. அப்பத்தா இது என்ன புது கண்டுபிடிப்பா இருக்கு? என் பொண்டாட்டி வயசுல என் புள்ள நல்லபடியா வளர்றதுக்கும் நான் போய் வெளியே தூங்கறதுக்கும் என்ன சம்பந்தம்? இங்க பாரு, ஏற்கனவே நேற்று நைட்டு பூரா தூங்காம செம்ம கடுப்புல வந்திருக்கேன். இந்த கண்ணாடி திருப்பினா ஆட்டோ ஓடுங்கிற கதையெல்லாம் என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காத, மரியாதையா வெளியே போயிரு. போக முடியாதுலே, நான் இங்கதான் தூங்குவேன். என் மருமவளுக்கும் என் பேர பிள்ளைக்கு நான் தாமலே பாதுகாப்பு. பாதுகாப்பா? அதுக்கு நான் அவன் புருஷன் தானே. என்னமோ இங்க போர் நடக்கிற மாதிரி பேசிட்டு இருக்குது இந்த அப்பத்தா. எப்பத்தா கடைசியா கேக்குறேன், இப்ப வெளியே போறியா இல்லையா? போமாட்டேலே, நீ தான் வெளியே போகணும். இந்த போறவே எப்படி வெளியே போய் தூங்கு. போமாட்ட? மாட்டோம்லே. இந்த அப்பத்தா கிட்ட இப்படி எல்லாம் சொன்னா வேலைக்கு ஆகாது. சரி இப்ப என்ன, நான் தான் வெளியே போய் தூங்கணுமா? ஆமாலே, நீ தான் வெளியே போய் தூங்கணும். சரி வெளியே போய் தூங்குறேன். ஆனா ஒரு மாதிரி தலைவலியா இருக்கு, ஒரு டீ மட்டும் போட்டு கொண்டு வாப்பத்தா. சத்தி தலைவலிக்குதா? இருங்க நான் வேணா டீ போட்டு கொண்டு வரட்டா? இட்டி மருமவளே இருட்டி, நீ என்னதுக்கு இந்நேரத்துக்கு போய் டீ எல்லாம் போட்டுக்கிட்டு? அவனுக்கு டீ தானே வேணும், நான் போட்டு கொடுக்குறேன் இரு. கிளி சரி நான் டீ போட்டு கொண்டாறேன், டீயை குடிச்சிட்டு வெளியே போய் படுக்கணும்னு சொல்லிட்டேன். சரி சரி நான் வெளியே போய் படுத்துக்கிறேன், நீ முதல்ல போய் ஒரு டீ மட்டும் போட்டு கொண்டு வா போ. சரிலே இது இந்த டீ போட்டு கொண்டாறேன். அப்பாடா, ஒரு வழியா இந்த அப்பத்தாவை துரத்தியாச்சு. சத்தி என்னாச்சு சத்தி? ஏன் திடீர்னு தலைவலிக்குது? அட நீ வேற, தலைவலி உள்ள ஒண்ணும் இல்ல, இரு வரேன். கையல் என் புலிக்குட்டி. ஐயோ சத்தி என்ன பண்றீங்க? அப்பதான் உங்களுக்காக டீ வைக்க போயிருக்காங்க, நீங்க பாட்டுக்கு கதவை சாத்துறீங்க. உங்களுக்கு டீ வேண்டாமா? டீ யாருக்கு வேணும்? நான் அப்பதான் வெளியே போறதுக்கு தான் டீ வேணும்னு சும்மா சொன்னேன். சும்மா சொன்னீங்களா? ஐயோ சக்தி பாவம் சக்தி, அப்பத்தா உங்களுக்காக டீ வைக்க போயிருக்காங்க. வைக்கட்டும், டீயை வச்சு அந்த டீ அப்பத்தாவே குடிச்சிட்டு அங்க ஹால்லயே படுத்து தூங்கட்டும். ஐயோ சக்தி, அப்பத்தாக்கு மட்டும் இது தெரிஞ்சது அவ்வளவுதான். என்ன ஆகும்? கையில வச்சுக்கிற இந்த கம்பாலேயே 2 அடி போடும், அவ்வளவுதானே. அதெல்லாம் நான் வாங்கிக்கிறேன், ஆனா காலையில வாங்கிக்கிறேன். இப்ப அப்பத்தா வந்தாலும் நான் கதவை திறக்க மாட்டேன். ஐயோ சக்தி, அப்பத்தா பாவம் சக்தி. ஏய் என்ன அப்பத்தா பாவங்கிற? அப்ப உன் புருஷன் நான் பாவம் இல்லையா? காலையில நீ மாசமா இருக்கேன்னு சொன்னதுல இருந்து இந்த அப்பத்தா என் மருமகளுக்கு அதை செஞ்சு கொடுக்கணும், இதை செஞ்சு கொடுக்கணும், அப்படி பாத்துக்கணும்னு உன் பக்கத்திலேயே தான் இருந்துச்சு. என்ன உன் கிட்டயே வர விடல.
சரி, அது ஏதோ ஆசையில இருந்துட்டு போகுது. நைட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் ரூம்ல இருக்க போறோம். அப்ப உன்னை பாத்துக்கலாம்னு நானும் எப்படா ராத்திரி ஆகும்னு காத்துக்கிட்டு இருந்தேன். நேத்து நைட்டு தான் பாவம் நீ வயிறு வலி, அப்புறம் நான் வேற உன்னை கஷ்டப்படுத்திட்டேன். இன்னைக்காவது உன்கிட்ட கொஞ்சம் நல்லா பேசலாம், உன்னை கொஞ்சம் கொஞ்சலான்னு வந்தா இந்த அப்பதான் வந்து நடுவுல நின்றுகிட்டு வெளியே போய் தூங்குன்னு சொன்னா அப்புறம் எனக்கு எவ்வளவு கடுப்பாகும். அப்ப இப்ப கொஞ்சம் போறீங்களா சக்தி? ஏன் கொஞ்சம் வேண்டாமா? இந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம்லாம் கூடாதுங்கிறதுக்காக தான் அப்பதான் உங்களை வெளியே போய் படுக்க சொன்னாங்க. அட அப்பதான் கிடக்குது, அப்பதான் சொல்லிச்சுங்கிறதுக்காக என் பொண்டாட்டியை நான் கொஞ்சாம இருக்க முடியுமா? ஐயோ சக்தி! கையல், அப்பதான் எதுக்காக என்ன வெளியே போய் படுக்க சொல்லிச்சுன்னு எனக்கு தெரியாதா? பொண்டாட்டி மாசமா இருக்கும்போது எப்படி இருக்கணும்னு எனக்கும் தெரியும் கையல். ஓ தெரியுமா? ஏன் இது கூட தெரியாம இருக்கிறதுக்கு நான் என்ன எல்கேஜி பையனா? எல்லாம் தெரியும். பொண்டாட்டி மாசமா இருக்கும்போது பொண்டாட்டியை எப்படி பாத்துக்கணும்னு தெரியும், எப்படி லவ் பண்ணணும்னு தெரியும். இந்த அப்பதான் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு என்ன வெளியே போய் படுக்க சொல்லுதுன்னா உனக்கு தெரியாத என்ன பத்தி? நான் என்ன அப்படிதான் உன்னை கஷ்டப்படுத்திடுவேனா? என் மனசுல இப்ப இருக்கிற ஒரே விஷயம் என்ன தெரியுமா? உன்னையும் நம்ம குழந்தையும் நல்லா பாத்துக்கணும், அது மட்டும்தான் கையல். நேத்து நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல கையல், சாரி கையல். ஐயோ சக்தி, நீங்க இன்னும் அதை விடலையா? அதெல்லாம் பரவாயில்ல சக்தி, நான் அதெல்லாம் எப்பவும் மறந்துட்டேன். இல்ல கையல், ஆனா என்னால மறக்க முடியல. பாவம் நேத்து வயிறு வலின்னு நீ எவ்வளவு துடிச்சிருப்ப. ஆனா அது உண்மைன்னு கூட தெரியாம நீ எப்பவும் போல விளையாடுறேன்னு நினைச்சிட்டு நான் வராம இருந்துட்டேன். அப்பதான் உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். நீயும் வயிறு வலியில எவ்வளவு துடிச்சிருப்ப, எவ்வளவு பயந்திருப்ப. இதே நான் உன் பக்கத்துல இருந்திருந்தா நீ தைரியமா இருந்திருப்பல்ல கையல். உன் விஷயத்துல நான் இன்னும் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும். சாதாரண வயிறு வலினா கூட பரவாயில்ல, ஆனா நீ இப்படி இருக்கும்போது நான் உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்திட்டேன். ஏதோ அப்பதான் உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்ததுனால எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா ஒருவேளை ஹாஸ்பிட்டல கொண்டு போய் சேர்க்காம இருந்திருந்தா வயிறு வலியில நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப. அதனால நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஆயிருந்தா? ஐயோ சக்தி சரி விடுங்க, நீங்க என்ன தெரிஞ்சா பண்ணீங்க. அதான் எனக்கும் குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, எல்லாம் நார்மலா இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாங்களே, அப்புறம் என்ன சக்தி? இல்ல கையல், இருந்தாலும் எனக்கு அதை நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப டென்ஷனா இருக்கு கையல். ஆனா இனிமே சத்தியமா இப்படி பண்ண மாட்டேன் கையல். எப்பவுமே உன் கூடவே தான் இருப்பேன், உன்னை நல்லா பாத்துக்குவேன் கையல். அதுலயும் நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தப்போ நீ என் மேல கோவப்பட்டு பேசின பாரு, ஒரு நிமிஷம் நான் ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு என் மனசுக்குள்ள எனக்கு ரொம்ப வருத்தமா போச்சு கையல். என் நண்பன் மேல நான் வச்ச பாசத்துல எங்க பொண்டாட்டிய சரியா கவனிக்காம விட்டுட்டனோ, உன் மேல பாசமும் அன்பும் காமிக்காம என்னை நம்பி வந்த உன்னை நான் கஷ்டப்படுத்திட்டனோன்னு மனசுக்குள்ள எனக்கு உறுத்த ஆரம்பிச்சிருச்சு கையல். ஐயோ சக்தி அப்படியெல்லாம் இல்ல சக்தி, நான் தான் சொன்னனே, சும்மா விளையாட்டுக்கு தான் உங்ககிட்ட நான் அப்படி பேசினேன். மத்தபடி உங்களை பத்தி எனக்கு தெரியாதா சக்தி? தெரியும் கையல், என்ன நீ புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு வேற யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. உன் இடத்துல சத்தியமா வேறொரு பொண்ணா இருந்திருந்தா என்னை இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு இருக்க மாட்டா கையல். உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் கையல். என் வாழ்க்கையில நீ எனக்கு கிடைச்ச பொக்கிஷம். உன்னை எதுக்காகவும் யாருக்காகவும் இதுக்கப்புறம் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு என் ஃப்ரெண்டு முக்கியம்தான், ஆனா அதே மாதிரி இப்ப எனக்கு என் பொண்டாட்டி நீயும் என் குழந்தையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் கையல். இன்னும் சொல்ல போனா இதுக்கப்புறம் நான் அவன் கூட இருக்கிறத விட உன் கூடயும் நம்ம குழந்தை கூடயும் தான் அதிகமா இருக்கணும். நிஜமாவா சக்தி? அது உங்களால முடியுமா? ஹே லூசு, விளையாடாத, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். இனிமே வேலைக்கு போற நேரத்தை தவிர மத்த நேரம் எல்லாம் உன் கூட தான் இருக்க போறேன். உன்னையும் நம்ம குழந்தைய விட்டு எங்கேயும் போக மாட்டேன். கிளை பேராண்டி, கதவு திறலே. இந்தாலே டீ போட்டு கொண்டு வந்திருக்கேன், கதவு திறலே. எங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, இதோ அப்பதான் வந்துட்டாங்க. இப்ப நீங்க வெளியே போய் படுக்கணும் சக்தி. அதுக்கு நான் கதவை திறந்தா தானே வெளியே போய் படுக்கணும். நான் தான் கதவை திறக்கவே மாட்டேனே. சக்தி கிளை கதவு திறலே. ஐயோ சக்தி, பாவம் சக்தி, அப்பதான் கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க. தட்டட்டும் தட்டட்டும், அப்படியே தட்டிட்டு கொஞ்ச நேரத்துல நான் கதவை திறக்க மாட்டேன்னு அப்பத்தாக்கே தெரிஞ்சிரும். அப்புறம் அது பாட்டுக்கு பேசாம போய் படுத்துரும். அப்பத்தான் இல்ல, அந்த கடவுளே வந்தாலும் சரி, இன்னைக்கு என் பொண்டாட்டியையும் என் செல்ல குட்டியையும் விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். ஐயோ தூங்கிட்டாளோ ஐஷுமா? ஐயோ நல்லா தூங்கிட்டாளே, ரூம்லயாவது போய் படுக்க சொல்லி இருந்திருக்கலாம். ஐஷுமா சேட்டா. என்னடா தூங்கிட்டியா? அதே சேட்டா, நல்ல தூக்கம் வந்துருச்சு. சரி சரி, இங்க அவ்வளவா கம்ஃபர்டபுளா இருக்காது, நீ போய் ரூம்ல படுத்து தூங்குடா போ. சரி சேட்டா. ஆமா நேரம் ஆகுது, நீயும் போய் படுத்து தூங்கு, காலையில ஹாஸ்பிட்டல் போகணும்ல. சரி ஐஷுமா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு போய் தூங்கிக்கிறேன், நீ போய் தூங்கு போ. அங்க இவ்வளவு ரூம்ல காணோம் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். இங்க அண்ணனும் தங்கச்சியுமா சேர்ந்து பாசமலர் படம் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னடா இருமலா? இருமல் மருந்து வேணுமா? எது இருமலாவா? மாமா இருமலெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்புறம் என்னடா இங்க வந்து இருமிட்டு இருக்க? அது சும்மாதான். என்ன யாருக்கும் தூக்கம் வரல, எல்லாரும் இங்க உட்காந்துருக்கீங்க. எல்லாருமா?
எல்லாரும் யாருடா? நாங்க 2 பேர் தானே இருக்கோம். உங்க 2 பேர் தான் கேக்குறேன் மாமா. ஏன் 2 பேருக்கும் தூக்கம் வரல? எங்களுக்கு தூக்கம் வருது வரல, அதனால உனக்கு என்னடா? உனக்கு தூக்கம் வந்தா நீ போய் படுத்து தூங்கு. குழுப்பு பத்தி அந்த ஆளுக்கு இவ வராம நான் எப்படி போய் படுத்து தூங்குறது? இல்ல 2 பேரும் இந்நேரத்துல இங்க உட்காந்துருக்கீங்க, ஏன் ஏதாவது பிரச்சனையா? ஏன் பிரச்சனை இருந்தா தான் இங்க உட்காரணுமா? இவ என் தங்கச்சி, நான் இவ அண்ணன். அண்ணன் தங்கச்சிக்கு இடையில 1000 இருக்கும், நாங்க ஏதாவது பேசிட்டு இருப்போம். அதனால உனக்கு என்னடா? உனக்கு தூக்கம் வந்தா நீ போய் தூங்குடா. என்ன இந்த ஆளு ஏதோ இப்பதான் அவன் நம்ம கிட்ட கொஞ்சம் சிரிச்சு பேச ஆரம்பிச்சிருக்கா. காலையில ட்ரை பண்ணத போன் வந்து கெடுத்துருச்சு. சரி இப்ப ஏதாவது ட்ரை பண்ணுவோன்னு பார்த்தா இவர் என்னடானா அண்ணன் தங்கச்சின்னு சொல்லி இப்பதான் பாசமலை பொழிஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஐஷு நம்ம கூட இருக்கிறத பார்த்துட்டு செம்ம கடுப்புல இருக்கான் போல. என் பொண்டாட்டி என் கூட அனுப்பி வைங்கன்னு கேட்கறதுக்கு தைரியம் இருக்கான்னு பாரு. என்னென்னலாமோ சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். சரி இதுக்கு மேல விட்டா ரொம்ப கடுப்பாயிருவான், பேசாம ஐஷுவை அனுப்பி வச்சிருவோம். சரி ஐஷுமா, யாருக்கோ எங்கேயோ எரியுது போல இருக்கு. உனக்கும் தூக்கம் வருதுன்னு சொன்னல, போடா ரூம்ல போய் படுத்து தூங்கு, காலையில பேசிக்கலாம். சரி சேட்டா. டேய் என்னடா அவதான் போயிட்டாலே, இன்னும் எதுக்கு இங்க நின்னுகிட்டு இருக்க? அதுக்கு தானே வந்த, போ. எதுக்கு வந்தாங்க? ஏன் எனக்கு தெரியாதா? ஐஷுவை கூப்பிட்டு தானடா வந்த, அவதான் ரூமுக்கு போயிட்டால, போ. ஆமா போய் மட்டும் என்ன, அப்படியே போனா மட்டும் உங்க தங்கச்சி அப்படியே கிளுகிளுன்னு சிரிச்சு பேசிடுவா. டேய் அதான் சிரிச்சு பேச மாட்டான்னு உனக்கே தெரியுதுல்ல, அப்புறம் இதுக்கிட்ட அவ்வளவு அவசரமா அவளை கூப்பிட வந்த? பேசாம போய் படுத்து தூங்க வேண்டியது தானே. என்ன பண்றது, அவ சிரிச்சு பேசலனாலும் அந்த ரூம்ல அவ இல்லாம தூக்கம் வர மாட்டேங்குது. பாருடா, என்ன இத்தனை நாள் அவ இருந்தாடா அந்த ரூம்ல நீ தூங்கிட்டு இருந்த? தனியா தானே தூங்குன. ஆனா இப்ப 2 நாள் அவ கூட இருந்துட்டு என்னமோ அவ இல்லாம தூங்க முடியல சொல்லிட்டு இருக்க. அவ உன்கிட்ட நல்லா பேசுறதுக்கு முன்னாலேயே இப்படி சொல்ற, இதுல வேற அவ உன்னை ஏத்துக்கிட்டா அப்புறம் அவளை எங்க கண்ணுல எல்லாம் காமிக்கவே மாட்டேன் போலியே. ஐயோ மாமா கொஞ்சம் சும்மா இருங்க மாமா, இப்படி சொல்லி சொல்லிதான் உங்க தங்கச்சி என்ன ஏத்துக்காமே போயிருவா போல. டே பயப்படாத, அப்படியெல்லாம் ஒன்னும் ஆகாது. அவளா கூடிய சீக்கிரமே உன்னை ஏத்துக்குவா. ஏன் எதை வச்சு சொல்றீங்க? அது கதிரன் உன்கிட்ட சொன்னாரான்னு தெரியல. ஐஷுக்கும் உனக்கும் வீட்டுல எல்லாருமா சேர்ந்து முறைப்படி கல்யாணம் பண்ணலான்னு பேசியிருந்தோம். அது இப்பதான் ஐஷு கிட்ட சொன்னேன். ஐயோ மாமா. டேய் இல்ல ஏன் மாமா, எதுக்கு மாமா உங்களுக்கு இந்த வேண்டாத வேலை? யாரு கேட்டு நீங்க அவகிட்ட இதெல்லாம் சொன்னீங்க? ஏன்டா இப்ப என்ன சொல்லிட்டாங்க? நீ அவ விருப்பம் இல்லாம அவ கையில தாலி கட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாமாமா? ஆனா வீட்டுல நாங்க பெரியவங்க எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு முறைப்படி கல்யாணம் பண்ணலான்னு பேசி அவகிட்ட சொன்னதான் தப்பா? ஐயோ மாமா, ஆல்ரெடி ஒரு தடவை அவ கழுத்துல தாலி கட்டினதுக்கே அவ என் மேல செம்ம கடுப்புல இருக்கா. இதுல வேற இப்ப எல்லாருமா சேர்ந்து திரும்ப ஒரு தடவை என்ன தாலி கட்ட வச்சு அவளை இன்னும் கடுப்பாக்கி எங்களை மொத்தமா பிரிச்சிடலான்னு பிளான் பண்ணிட்டீங்களா? டேய் லூசாடா நீ, யாருக்கு தெரியாம தாலி கட்டினா அது எப்படி கல்யாணம் ஆகும்? எல்லாரும் சேர்ந்து முறைப்படி உங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி உங்களை சேர்த்து வைக்கிறதுக்காக தாண்டா இப்படி எல்லாம் பண்றோம். இப்ப யாரு மாமா கேட்டா இந்த கல்யாணத்துக்கு எல்லாம்? எனக்கு என்னமோ நீங்கெல்லாம் பண்றத பார்த்தா எங்களை சேர்த்து வைக்கிற மாதிரி தெரியல. தேவையில்லாம இதெல்லாம் பண்ணி அவளுக்கு இன்னும் என் மேல கோவத்தை வர வச்சு எங்க 2 பேரையும் மொத்தமா சேர்ந்து பிரிக்கிறதுக்கு தான் குடும்பமா சேர்ந்து பிளான் பண்றீங்க. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. அட போட பைத்தியக்காரா, புரியாம பேசாதடா. என்ன புரியாம பேசுறாங்க? ஏற்கனவே நான் தாலி கட்டினதுலதான் அவன் என் மேல கோவமா இருக்கா. நானும் இப்பதான் என்னெல்லாமோ பேசி ஃப்ரெண்டு அது இதுன்னு அந்த கல்யாணம் பண்ண விஷயத்தெல்லாம் மறக்க வச்சு அவளை கொஞ்சம் என்கிட்ட நல்லா பேசவே வச்சிருக்கேன். அதுக்குள்ள திரும்பவும் தாலி கட்டணும் கல்யாணம் அது இதுன்னு ஏமாமா குட்டையை குழப்பறீங்க? டேய் குட்டையும் குழப்பல குளத்தையும் குழப்பல, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? இந்த கல்யாணத்தை அவ ஏத்துக்க மாட்டான்றதா உனக்கு பிரச்சனையா? அட ஆமா மாமா, ஏத்துக்க மாட்டா மாமா. தேவையில்லாம கல்யாணத்தை பத்தி அவட்ட பேசிருக்கீங்க. அவளுக்கு இப்ப என் மேல இருக்கிற காண்டு இன்னும் அதிகமாயிரும். ஏதோ நான் தான் எல்லாருக்கிட்டையும் சொல்லி திரும்ப ஒரு தடவை கல்யாணம் பண்றதுக்கு பிளான் பண்றேன்னு நினைச்சுக்குவா மாமா. அப்படியெல்லாம் ஒன்னும் அவன் நினைக்க மாட்டா, அதெல்லாம் நான் தெளிவா சொல்லிட்டேன். என்ன சொன்னீங்க? அட போங்க மாமா, இப்பதான் என்கிட்ட ஏதோ கொஞ்சம் நல்லா பேச ஆரம்பிச்சா, இப்ப அதுவும் போச்சா? திரும்பவும் பழைய மாதிரி மொட்டை மாடியே கதின்னு போக வேண்டிதான். போங்க மாமா. டேய் நீ இப்ப எதுக்குடா இவ்வளவு டென்ஷன் ஆகுற? அவ சம்மதிக்க மாட்டான்றதுன்னா உன் பிரச்சனை, அதுக்கு அவ சம்மதிச்சிட்டாடா. எது சம்மதிச்சிட்டாளா? என்னமாமா சொல்றீங்க? ஐஷு சம்மதிச்சிட்டாளா? ஆமாண்டா சம்மதிச்சிட்டா. எது என்ன திரும்பவும் கல்யாணம் பண்றதுக்கு உங்க தங்கச்சி சம்மதிச்சிட்டாளா? அட ஆமாண்டா சம்மதிச்சிட்டா. எப்படி மாமா உங்க தங்கச்சி ஐஷு நான் திரும்பவும் அவ கழுத்துல தாலி கட்டுறதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டாளா? டே கிறுக்கா, அதான் ஐஷு கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டான்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எனக்கு திரும்பவும் டிசைனா கேட்டுட்டு இருக்க? இல்ல மாமா, என்னால அதை நம்ப முடியல. அதான் டே அதான் நான் சொல்றேன்ல, வீட்டுல எல்லாருமா சேர்ந்து உங்க 2 பேருக்கும் முறைப்படி கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். ஐஷுமா உனக்கு ஓகேவா சம்மதமான்னு கேட்டேன்.
வீட்ல எல்லாருமா சேர்ந்து முடிவு பண்ணிருக்கீங்கன்னா சரி, உங்க விருப்பம் போல பண்ணுங்க. உங்க இஷ்டம் தான் என் இஷ்டம், எனக்கு சம்மதம்னு சொல்லிட்டா போதுமா? ஐஷு திரும்பவும் எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஓகே சொல்லிட்டாளா? நம்பவே முடியலையே. ஆனா எப்படி? ஏற்கனவே நான் அவ கழுத்துல தாலி கட்டினது பிடிக்காம தான் என் மேல கோவமா இருந்தா. ஆரம்பத்துல உன் கூட வாழவே பிடிக்கல, அமுதாக்கா குணமாக்குறதுக்காக தான் உன் கூட இந்த வீட்ல இருக்கேன்னு சொன்னா. அப்புறம் இப்ப கூட ஃப்ரெண்டா பேசுறதுக்கு வேணா ஓகே, ஆனா புருஷனால ஏத்துக்க முடியாது, உன் கூட வாழலாம் முடியாதுன்னு தானே சொன்னா. அப்ப எப்படி திரும்பவும் கல்யாணம் பண்றதுக்கு சம்மதிச்சா? ஒருவேளை நம்மள ஏத்துக்கிட்டாலோ? ஏத்துக்க மாட்டாடா மாமா. ஆமாடா, அதான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டான்னு சொல்லிட்டேன், இன்னும் இங்கே நின்னு பேசிக்கிட்டு இருக்க, அப்புறம் எப்படி உன்னை ஏத்துக்குவா? போடா, அதான் அவளே கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டான்னு சொல்லிட்டேன்ல, இதுல இருந்தே தெரியல அவ உன்னை கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா. நீயும் கொஞ்சம் எல்லாம் பேசி முயற்சி பண்ணாதான்டா அவ உன்னை மொத்தமா ஏத்துக்குவா. அதை விட்டுட்டு எப்படி ஏத்துக்கிட்டா, எப்படி ஓகே சொல்லிட்டான்னு இங்கே நின்னு யோசிச்சுட்டே இருந்தேன்னு வச்சுக்க, அவ உன்னை இந்த ஜென்மத்துல ஏத்துக்க மாட்டா. போடா. கல்யாணத்துக்கு சம்மதிச்சப்பவே அவ மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருதுன்னு தான் தோணுது. போய் முழுசா மாத்த பாரு போ. சரி மாமா. மின்னல், கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டியா? அப்படின்னா வரேன் இரு.